பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டணி. நீங்க யாரோட கூட்டணி? ஜாதிய மதவாத சிந்தனைகளோடையா? இந்த பக்கம் நம்ம அப்படி பூசுனாப்புல போயிடுவோம், யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு போயிருதா? திருமாவளவர்கள் எதிர்க்கிறாரா இல்லையா? அதனால எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. துரைமுருகன் அவர்கள் கார்ல இருந்து இறக்கி விட்டார். யாருங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாவட்ட தலைவரை இறங்கணின்னு இறக்கி விட்டார். இடம்லாம் இறக்கி விட்டார். அவர் மகன் பக்கத்தில் இருக்காரு, இவர் பக்கத்தில் இருக்கார், இறக்கி விட்டார். யாராவது கேட்டிருக்காரா? வன்னியர்ஸ் அவர்கள்ட்ட கேளுங்க, மனசாட்சி பொதுவாக சொல்வார். பல மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கொடி இறக்கிட்டு தான் திமுக பிரச்சாரமே போகும். நான் கண்ணால பார்த்திருக்கேன். அவர் இன்னைக்கு கேளுங்க, மறுக்க ரவிக்குமார் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, யாரும் மறுப்பாங்கன்னு கேளுங்க. அவர் ஓப்பனா சொன்னதே இருக்கு. பொதுத்துறையில நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட கலைஞர் சொன்னாரு அப்படின்னே ஓப்பனா சொன்னதே இருக்கு. அது பழைய கதை விட்டுருங்க. கலைஞரோட இன்னைக்கு நீங்க பாருங்க, துரைமுருகன் நடத்த முந்தானத்து சம்பவம். நான் சொல்ல இன்னைக்கு நீங்க கலைஞர் அது பழசுங்க இப்ப மாறிச்சுன்னு சொல்லி முந்தானத்து சொல்றேன். நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க பிரச்சாரத்து போனாலும் பல மாவட்டங்களில் வந்து நீங்க எடுத்து அப்ப வந்து அது எல்லாம் தெரிஞ்சுதானே திருமாவளவர்கள் எதிர்க்கிறாரு. நான் ஜாதிய வன்கொடுமையை ஆதிக்க சக்தி எதிர்க்கிறார்ல. நட்டமோ லாபமோ நான் என்னோட கொள்கையில் உடம்புபியா நிப்ப நிற்கிறார்ல. நீங்க நின்றுருக்கீங்களா? இது என்னங்க புது பாலிசியா இருக்கு? கிரைண்டர் மிக்சர் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு உள்ள அண்டால போட்டு அரைச்சு வச்சுக்கிறது. அது கூட்டுங்கிறதுலாம் அவர் சொல்றது வெறும் அரசியலுக்கு. இது வந்து அவங்களை நம்பாது என்ன பண்ணும். நான் அவங்களை நம்புறேங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க. ஃபார் வாட்னு சொல்லுங்க.